Hi dear students, today நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி சம் ஒன்று பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின், நம்பர்ஸ் ரிலேட்டடான ஒரு சம்மு. ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் ரூட் 7 ப்ளஸ் ரூட் 81. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 plus root of 60 plus root of 7 plus root of 81. இப்போ இந்த root of 81 எப்படி ரூட் எழுதலாம்னா 9 எழுதலாம். இப்போது இந்த 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்க. அப்போது மறுபடியும் root of 609 plus root of 248 plus root of 60 plus root of 7 plus 9 equal to 16. இப்போ 16க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 4 கிடைக்கும். அப்போது ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ரூட் 16 வந்து எப்படி சொல்லலாம், 4ன்னு சொல்லலாம். ரூட் 16 4ன்னு சொல்லலாம். அப்புறம் ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64 எப்படி சொல்லலாம்னா 8ன்னு சொல்லலாம். 8 ஸ்கொயர் ஆகலாம். அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 8 தான். அப்போ ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் 64 வந்து 8ன்னு சொல்லலாம். இப்போ ரூட் ஆஃப் 609 அப்போ 248 ப்ளஸ் ஒரு 8 எவ்வளோ வரும்னா 256 வந்துடும். இப்போ அந்த ரூட் 256க்கு ரூட் எடுத்தோம்னா 16 கிடைக்கும். 609 ப்ளஸ் 16. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் ரூட் ஆஃப் 625 கிடைக்கும். அப்போது 625க்கு ரூட் எடுத்தோம்னா 25 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 25 மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் வந்து 25. இந்த 25 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏபிசிடியில் ஆப்ஷன் பி 25 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.